வணக்கம் மக்களே, ரீசனிங்ல கோடிங் டீகோடிங்ல உள்ள பார்ட் 1 வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது தமிழ்ல குறியிடுதல் மறு குறியிடுதல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக், ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்கும் கூட. சரி, இருந்துட்டு போட்டோம். இந்த டாபிக் நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா? அது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து கணக்குள்ள வரலாம். அதெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப ஈஸியாவே போட்டுடலாம். சரிங்களாங்க? என்ன தெரியணும் கேட்டிங்கன்னா, ஆல்பபெட்ஸும் அதோட பொசிஷன்ஸும் தெரியணும். சரிங்களாங்க? அது மொத்தம் 2 வகையில இருக்கு. சரிங்களா? 2 வகையா இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஒன்னு ஏறு வரிசையில தெரிஞ்சுக்கணும், மற்றொன்று இறங்கு வரிசையில தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஒன்னு அசெண்டிங் ஆர்டர், இன்னொன்னு டிசெண்டிங் ஆர்டர்ல அந்த ஆல்பபெட்ஸையும் அதோட பொசிஷன்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களாங்க? ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? அப்போ அசெண்டிங் ஆர்டர்னா என்னது? இப்போ நம்மளுக்கு ABCD EFG அப்படின்னு சொல்லிட்டு போவோம். மொத்தம் XYZ, அதாவது Z வரைக்கும் மொத்தம் 26 லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ இந்த 26 லெட்டர்ஸோட பொசிஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, A ஓட பொசிஷன் 1, B ஓட பொசிஷன் 2, C ஓட பொசிஷன் 3. சரிங்களா? இப்படி 1 2 3 4 5 அப் டு எக்ஸெட்ரா 26 வரைக்கும் அந்த Z வரைக்கும் அதோட பொசிஷன்ஸ் இருக்கும். சரிங்களாங்க? இதை நம்ம ஏறு வரிசைன்னு சொல்லுவோம். என்ன ஆகுது? ABCD EFG தான் என்னது? அந்த ஆல்பபெட்ஸோட ஆர்டர். சரிங்களா? அது 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு 1ல இருந்து 26 வரைக்கும். அப்ப என்ன ஆகுது? சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு போகுது. சரிங்களா? 1ல இருந்து 26 வரைக்கும் அப்படிங்கல சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு போச்சு அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? ஏறு வரிசைன்னு சொல்லுவோமா? அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லுவோமா? சரி, இறங்கு வரிசை. சரிங்களா? இறங்கு வரிசைனா என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ABCD EFG தான் போகும். சரிங்களா? அதுதான் என்னன்னு சொல்லுவோம்? ஒரு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்னு சொல்லுவோம். சரிங்களா? இங்க என்ன இருக்கு? ஏயோட பொசிஷன் என்னவாக இருக்கு? டிசெண்டிங் ஆர்டர்ல 26ன்னு இருக்கு. B யோடது 25, C யோடது 24, D யோடது 23, E யோடது 22. அப்போ என்ன ஆகுதுங்க? 26ல இருந்து குறைஞ்சுக்கிட்டே போகுது. சரிங்களா? அப்போ இதை இறங்கு வரிசைன்னு சொல்லுவோமா? டிசெண்டிங் ஆர்டர்னு சொல்லுவோமா? இது ரெண்டுத்தையும் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களாங்க? சரி, இருந்துட்டு போட்டோம். அசெண்டிங் டிசெண்டிங் இந்த 2 பொசிஷன்ஸை மட்டுமே நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். சரிங்களா? சரி, நம்ம இதை பார்த்த உடனே இது இத்தனாவது இடத்துல தான் இருக்குங்கிறத சொல்ல தெரியணும். இப்போ M நான் சொன்னேன் அப்படின்னா 13வது இடத்துல இருக்குங்கிறத கேட்ட உடனே சொல்ல தெரியணும். சரிங்களாங்க? அதை எப்படிங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உட்காந்து என்னலாம் கூடாது. சரிங்களா? எம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. சரிங்களா? 13வது இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. சரிங்களா? அதுக்கு ஒரு சில ஷார்ட்கட்ஸ் இருக்கு. அது வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களாங்க? சரி, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றதை நல்லா கவனிச்சுக்கோங்க. சரி, இப்போ பாருங்களேன், இந்த ABCD. சரிங்களா? இது எல்லாத்துக்குமே அப்படி மனப்பாடமா தெரியும். சரிங்களா? ABCD அப்படிங்கிறது பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம் இல்லையா? அப்போ A அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பொசிஷன், B அப்படிங்கிறது செகண்ட் பொசிஷன், C அப்படிங்கிறது தேர்ட் பொசிஷன், D அப்படிங்கிறது ஃபோர்த் பொசிஷன்ங்கிறத பார்த்தோன்னே சொல்லிடலாம். சரிங்களாங்க? இதுக்கு உட்காந்து பெருசா ஏதாச்சும் ஷார்ட்கட் போட்டு மனப்பாடம் பண்ணணுமா? கிடையாது. அதே மாதிரி XYZ கடைசி நம்மளுக்கு ஞாபகம் வருது என்னதுதான்? XYZ தான் ஞாபகம் வரும். சரிங்களாங்க? அப்போ XYZக்கு 24 25 26 கடைசி இருக்கக்கூடிய 3 தானே? சரிங்களா? இதுல எதுவும் பெரிய கஷ்டமா கிடையாது. சரிங்களா? அப்ப இது இந்த ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இருந்துகிட்டோம். இப்போ இந்த ஈயை பார்ப்போம். சரிங்களா? ஈ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ஹைஃபை போடுவோம் இல்லையா? நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? 5 கைவிரல்களே வச்சு ஹைஃபை போடுவோம் இல்லையா? அப்போ இதை E5 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அது ஹைஃபை, இது E5. சரிங்களா? ஹைஃபை E5 5 விரல வச்சு போடுவோம். சரிங்களா? 5 விரல வச்சு போடுவோம். அதனால E5. சரிங்களா? E5. இப்போ F 6th பொசிஷன்ல இருக்கு. சரிங்களா? அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, 5வதுக்கு என்ன பண்ணும்? 5 கைவிரல் I5 அடிப்போம். சரிங்களா? அப்போ 6வது பொசிஷன்ல இருக்கக்கூடியது F. சரிங்களா? Fனா என்னது? ஃபிங்கர்ஸ் இல்லையா? எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஃபிங்கரை மட்டும் எடுத்துக்குவோம். அந்த மாதிரி ஞாபகம். I5க்கு 5 ஃபிங்கர், F அப்படிங்கிறது 6th பொசிஷன்ல இருக்கு. 5 விரல் நம்ம கிட்ட யாருக்குனவே இருக்கு. இன்னும் ஒரே ஒரு ஃபிங்கர் F நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிங்கரை எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிப்போம். அப்போ 5 + 1 6. F அப்படிங்கிறது 6th பொசிஷன்ல இருக்கு. சரிங்களா? ஃபிங்கர் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈக்கு அடுத்து F, அப்ப எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஃபிங்கரை மட்டும் ஆட் பண்ணிக்கணும். அது 6. சரிங்களா? நம்ம எப்படிங்க போடுவோம்? G எப்படி போடுவோமா? G இப்படி தானே போடுவோம். அப்போ இது எப்படிங்க இருக்கு? இது எப்படி வருது? 7 மாதிரியே இருக்கா? பாக்கையில 7 மாதிரியே இருக்கா? G இப்படி போடையில இங்க எப்படி இருக்கு? 7 மாதிரியே இருக்கா? அப்போ இந்த ஷேப் வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். G அப்படிங்கிறது 7th பொசிஷன்ல தான் இருக்குங்கிறது. சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். Gக்கும் முடிஞ்சு போச்சு. இப்போ ஹைச். சரிங்களாங்க? ஹைச்சை நம்ம பார்க்கல இது எப்படிங்க இருக்கு? மேல இங்கிட்ட ஒரு கோடு, இங்கிட்ட ஒரு கோடு போட்டுட்டா இது 8 ஆயிருதா? சைனீஸ் லெட்டர் 8 மாதிரியே இருக்கா? சரிங்களா? சைனீஸ் லெட்டரா என்னன்னு தெரியல. ஆனா இது பார்க்கல ஒரு 8 மாதிரியே இருக்கா? ஹச்சை நம்ம 8 ஆக்கிடலாம். சரிங்களா? அப்ப ஹச் 8th பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ 9. சரிங்களா? 9 அப்படிங்கிறது அதாவது 9th பொசிஷன்ல இருக்குது இங்க I. சரிங்களாங்க? நம்ம
அதாவது நார்மலா 9 எப்படி உச்சரிப்பாங்க அப்படின்னா 9 அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. நம்ம எப்படி சொல்லுவோம், நயன் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. நயன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நயன் சரிங்களா. நயன் அப்படின்னு ஐ வருது இல்ல, அப்போ நயன் நை அப்படிங்கிறது ஐ அப்படிங்கிறது 9th பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்து ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டும், கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஷார்ட்கட் இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு என்ன செய்யணும், மண்டையில நிக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களாங்க. சரி இப்போ ஜே அப்படிங்கிறது 10th பொசிஷன்ல இருக்கு. சரி அப்போ ஜே எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்களேன், ஜே போட்டுக்கோங்க முதல்ல. அது பக்கத்துல 10th பொசிஷன்ல தானே இருக்கு. இத பார்க்க எப்படிங்க இருக்கு, ஜியோ மாதிரியே இருக்கா, ஜியோ மாதிரியே இருக்கா. அப்போ இதுல இருந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாமா, ஜே அப்படிங்கிறது 10th பொசிஷன்ல தான் இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாமா. ஜே பக்கத்துல 10 போட்டா என்ன இருது, அது ஐய வந்து மேல புள்ளி வச்சாலும் புள்ளி வைக்காட்டியும் அது எப்படிதான் இருக்கும், ஐ மாதிரியே தான் இருக்கும் இல்லையா. அப்போ இந்த 10 ஜே பக்கத்துல 10 போட்டா அது பார்க்க ஜியோ மாதிரியே இருக்காங்க. அப்போ ஜியோ ஷார்ட்கட் 10க்கு சரிங்களா. 10th பொசிஷன்ல ஜே தான் இருக்கு சரிங்களா. பக்கத்துல ஜே பக்கத்துல 10 போட்டோம் அப்படின்னா ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். அப்ப 10th பொசிஷன்ல இருக்கிறது என்னது, ஜே சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். கே அப்படிங்கிறது 11 சரிங்களா. 11th பொசிஷன் எப்படி ஞாபகம் கேட்டீங்கன்னா, அப்ப கேனாலே நம்மளுக்கு என்னங்க ஞாபகம் வரும், ஃபர்ஸ்ட் கிங் தான் ஞாபகம் வரும் சரிங்களா. ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் அப்படின்னு சொல்லிட்டே போனா கே ஃபார் கிங் தான் எல்லா சின்ன பிள்ளைகளும் சொல்லும் சரிங்களா. அப்போ கிங் எத்தனாவது இடத்துல இருக்காருங்க, 11வது இடத்துல இருக்காரு சரிங்களா. அப்போ கிங்கு 10ஓட 11வது ஆளா இருக்கவன் அவன் தான் கிங் சரிங்களா. மனுஷனோட மனுஷனா வாழ்வன், மனுஷனோட எல்லா கஷ்டங்களையும் கேட்கறவன் தான் கிங்கா இருப்பான் சரிங்களா. அதை நிறைவேற்றுறவன் தான் கிங்கா இருப்பான். அப்போ முதல்ல மனுஷனோட மனுஷனா இருக்கணும் சரிங்களா. இல்ல என்கிட்ட தான் பணம் இருக்கு அந்த மாதிரி ஆடக்கூடாது. அப்போ 10ஓட 11 இருக்கணும், கிங்கா இருந்தாலும் அதுதான் என்னது ரூல் சரிங்களா. அப்போ கிங் அப்படின்னாலே 10ஓட 11 இருக்கணும், மனுஷனோட இணைந்து வாழணும் சரிங்களா. அந்த மாதிரி ஞாபகம். எல் அப்படின்னா 12th பிளேஸ்ல இருக்கு. இதை எப்படி ஞாபகம் அப்படின்னா, நம்மளுக்கு மொத்தம் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் ஸ்கூல், அதுக்கடுத்து காலேஜ் போயிடும் சரிங்களா. அப்போ ஸ்கூல் லைஃப்ல லாஸ்ட் என்னதுதான் 12th ஸ்டாண்டர்ட் தான் சரிங்களா. பாலிடெக்னிக் போனாலும் அது பிரச்சனை இல்லை சரிங்களா. ஆனா ஸ்கூல் மொத்தம் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கும். அப்போ லாஸ்ட் ஸ்கூல் லைஃப்ல என்னது 12th ஸ்டாண்டர்ட் தான் சரிங்களா. சரி அந்த மாதிரி ஞாபகம், மெமரிஸ் எல்லாம் ஞாபகப்படுத்துறேன்னு நினைக்கிறேன். சரி இருந்துட்டு போட்டும். இப்போ எம் எப்படி ஞாபகம் கேட்டீங்கன்னா, இந்த எம் நம்ம திருப்பி போட்டா என்ன ஆயிரும், 3 மாதிரி ஆயிருமா. அப்போ ஃபர்ஸ்ட் சரிங்களா, ஃபர்ஸ்ட் இருக்க இந்த எம் திருப்பி போட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும், 3 மாதிரி ஆயிரும். அப்ப 13th பிளேஸ்ல எம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. எம் மாத்தி போடணும் சரிங்களா. இப்போ இந்த டபிள்யூக்கும் அதே மாதிரி ஷார்ட்கட் தான் சரிங்களாங்க. டபிள்யூ கடைசி வரும், அதனால 23 அந்த மாதிரி ஞாபகம். டபிள்யூவையும் திருப்பி போட்டா 3 மாதிரி ஆயிரும். ஆனா டபிள்யூ லாஸ்டா வரதுனால 23rd பிளேஸ்ல இருக்கும் அப்படிங்கறத ஞாபகம். ஃபர்ஸ்டே எம் வந்துரும் அப்படிங்கறதுனால 13 பிளேஸ், 13வது பிளேஸ், லாஸ்டா டபிள்யூ வரும் அப்படிங்கறதுனால 23வது பிளேஸ் சரிங்களா. சரி அப்ப டபிள்யூக்கும் சொல்லியாச்சு, எம்முக்கும் சொல்லியாச்சு சரிங்களா. சரி இப்போ இந்த ஷார்ட்கட் நல்லா பாத்துக்கணும் சரிங்களா. என்ல இருந்து கியூ வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஷார்ட்கட் சரிங்களா. என்ல இருந்து கியூ வரைக்கும் என்ன ஷார்ட்கட்னு கேட்டீங்கன்னா, நம்ம இங்கிலீஷ்ல தான் சொல்லுவாங்க சரிங்களா. இப்பதான் புதுசா எல்லாம் சொல்லுவாங்களே. நோக்கு பதிலா சில பேர் என்ன சொல்லுவாங்க, நோப் அப்படின்பாங்க, நோப் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அப்போ இங்க நம்மளுக்கு என்னதெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இந்த நோப்ல என்னதெல்லாம் இருக்கு, NOP இது எல்லாமே இருக்கு சரிங்களா. நோப் அந்த ஈக்கு பதிலா நம்ம கியூவை மட்டும் ஞாபகம் போறோம் சரிங்களா. நம்மளுக்கு நம்ம என்ன ஞாபகம் போறோம், நோக் அப்படின்னு ஞாபகம் போறோம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நோப் அப்படின்பாங்க, நம்ம நோக் அப்படின்னு ஞாபகம் போறோம் சரிங்களா. நோக் அப்படின்னு ஞாபகம் போறோம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் ஷார்ட்கட்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும், பாத்துக்கோங்க சரிங்களா. இப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, 14 வயசுல நம்ம 9th ஸ்டாண்டர்ட் போவோமா. அப்போ 9th ஸ்டாண்டர்ட்ல என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் நோ சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா. நோப்னாலே நோ அப்படின்னு தான் அர்த்தம் இல்லையா. நோ சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. என்னத்துக்கு நோ சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, 9ஆம் கிளாஸ் போயிட்டேன், இனிமேல் அடுத்த வருஷம் 10ஆம் கிளாஸ், 11ஆம் கிளாஸ், 12ஆம் கிளாஸ் உட்காந்து படிச்சுட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளாட போனோம்னா நோன்பாங்க, அங்க போனா கல்யாண வீட்டுக்கு போனா நோன்பாங்க, எல்லாத்துக்குமே நோ சரிங்களா. என்னடா நீங்க 9ஆம் கிளாஸ் தானே படிக்க போறேன், அதுக்குள்ளே இந்த வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் இருக்கும் சரிங்களா. அப்போ நம்மளுக்கு 14வது வயசு ஆயிடுச்சுன்னா என்ன செய்வாங்க, முதல்ல நோ சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா. அப்போ 14வது பொசிஷன்ல என் இருக்கு, முதல்ல என் இருக்கு சரிங்களா. அதுக்கு அடுத்து தொடர்ந்து தான் வருது சரிங்களா. அதுக்கு அடுத்து 15, அதுக்கு அடுத்து 16, அதுக்கு அடுத்து 17 சரிங்களா. அப்போ நோ சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம என்னது, கியூ, அதாவது ஈக்கு பதிலா கியூ, அதை மட்டும் ஞாபகம் சரிங்களாங்க. அப்படி இல்லை கியூக்கு வேற ஏதாச்சும் நல்லா ஷார்ட்கட்டா போடலாம் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். அடுத்ததா என்னது, 6 சரிங்களா. 6க்கு 18. அப்போ 6 சரிங்களா. 6 எப்படி ஞாபகம் அப்படின்னா, ஆர் பக்கத்துல இந்த 18 அப்படி போடுங்க சரிங்களா. இது எப்படிங்க இருக்கு, ரைட் அந்த மாதிரி இருக்கா. 6 8 சரிங்களா. 6 EIGHT தானே, ரைட்டு. சரி இது எப்படிங்க இருக்கு, இப்பதான் நிறைய ஷார்ட்கட் வந்துருச்சு. நம்ம வாட்ஸ்அப்லாம் மெசேஜ் பண்ணோம்னா குட் நைட்டுக்கு குட்னு போட்டு நைட்டுக்கு மட்டும் நம்ம என்ன செய்வோம், NI8 போடுவோம் சரிங்களா. அப்போ அது பார்க்க குட் நைட் மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு சரிங்களா. அதே மாதிரிதான் இதுவும் ரைட்டு சரிங்களா. இது ஆர் அப்படின்னாலே நம்ம ரைட் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. ஆர் பக்கத்துல 18 போட்டோம்னா இது எப்படி வாசிக்கணும்,
ரைட் ரைட் சரிங்களா. ரைட் நம்ம வாசிடுவோமா, அப்போ இது ரைட் ஷார்ட்கட் சரிங்களா. ஆர் அப்படிங்கிறது 18வது பிளேஸ்ல இருக்கும், ரைட் ஷார்ட்கட் சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். இப்போ எஸ் அப்படின்னா அதாவது எஸ் 19th பிளேஸ்ல இருக்கா. அப்போ எப்பவுமே 19 வயசு ஆயிடுச்சுன்னா பசங்க எல்லாருமே ஸ்மார்ட் ஆயிடுவாங்க சரிங்களா. ஏன்னா ஸ்கூல் விட்டு வந்துருவோம், ரொம்ப ஃப்ரீயாக ஆரம்பிச்சிருவோம், எல்லாரும் கூட பேசி பழகி ரொம்ப ஜாலியா இருப்போம் சரிங்களா. அப்போ ஸ்மார்ட்டாக ஆரம்பிச்சிருவோம். அப்போ 19 சரிங்களா, 19ன்னு சொல்லுவோம். அப்போ ஸ்மார்ட் டீன் சரிங்களா, ஸ்மார்ட் டீனேஜரா ஆயிரும் சரிங்களா. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 19னா ஸ்மார்ட் டீனேஜர், ஸ்மார்ட் டீன் சரிங்களா. எஸ் ஸ்மார்ட் டீன். அப்ப எஸ் அப்படிங்கிறது 19வது பிளேஸ்ல இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி இப்போ டீக்கு T20 மேட்ச் சரிங்களா. டி அப்படிங்கிறது 20th பிளேஸ்ல இருக்கு, T20 மேட்ச் சரிங்களாங்க. சரி யூ அப்படின்னா 21 சரிங்களாங்க. யூ அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல இருந்து அம்மா அப்பா காசுலேயே தான் வாழ்ந்துட்டு இருப்போம். அதை நான் தப்பான்னு சொல்ல, அப்படிதான் இருக்க முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களாங்க. ஆனா 21 வயசு ஆயிடுச்சுன்னா காலேஜ் முடிச்சிருவோம் சரிங்களா. அப்ப என்ன சொல்லிடுவாங்க, இனிமேல் நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்பாங்க. யூ ஷுட் டூ எவ்ரிதிங். அப்போ 21 வயசு ஆரம்பிச்சுனால நம்ம தான் நமக்குள்ள எல்லாத்தையும் பார்த்துக்கணும், நீ தான் சம்பாதிச்சுக்கணும், அதுக்கடுத்து கல்யாணம் முடிக்கணும், நீ சம்பாதிச்சு தான் ஆகணும் அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. ஏன்னா நீ காலேஜ் முடிச்சுட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்ப 21 வயசு நம்ம காலேஜ் முடிப்போம், இனிமேல் யூ நீ தான் எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப யூ அப்படின்னா 21 வயசு சரிங்களா. அப்ப நம்ம அப்படிங்கிறது சுயமா எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருவோம்ல, அதனால யூ அப்படின்னா 21 சரிங்களா. சரி இப்போ வி அப்படின்னா 22 சரிங்களாங்க. அதாவது இந்த கொரியன் சீரீஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க, அதுல வந்து இந்த BTS V நிறைய பேருக்கு பிடிக்கும் சரிங்களா. சரி சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது சரிங்களா. அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது, அது அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட். சரி இருந்துட்டு போட்டும். அவங்களால என்ன செய்வாங்க, இந்த மாதிரி கையில ஹார்ட் காமிப்பாங்க இல்லையா. ஐயோ என்னத்தெல்லாம் சொல்ல வேண்டிய இருப்பாங்க, கையில ஒரு மாதிரி ஹார்ட் காமிப்பாங்க. அந்த ஹார்ட்டுக்கு 2 விரல் தேவை இல்லையா. அப்போ BTS Vனாலே நம்மளுக்கு என்ன தேவை, 2 விரல் தேவை ஹார்ட் காமிக்கிறதுக்கு சரிங்களா. அப்போ 2 விரல் இருந்தாதான் நம்ம கையில ஹார்ட் காமிக்க முடியும் சரிங்களா. 2 விரல் வச்சு ஹார்ட் காமிப்போம்ல, நம்ம செல்ஃபி எடுக்கலாம், அது சரிங்களா. அதான் சொல்றேன், அதுதான் BTS ஹார்ட்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஹார்ட் காமிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், 2 விரல் வேணும் சரிங்களா. அப்போ 22 V வந்துச்சுனாலே 22 ஞாபகம் வச்சுக்கோ, அந்த ஹார்ட் ஞாபகம் வச்சுக்கோ சரிங்களா. சரி இது அசெண்டிங் ஆர்டருக்கான ஷார்ட்கட் சரிங்களாங்க. இப்போ இது எல்லாம் நம்ம உங்க மனசுல நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி இப்போ டிசெண்டிங் ஆர்டருக்கு ரொம்ப பெருசாலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க சரிங்களா. அசெண்டிங் ஆர்டர் தெரிஞ்சிட்டுனா டிசெண்டிங் ஆர்டர் தெரிஞ்ச மாதிரி தான் சரிங்களா. சரி இப்போ டிசெண்டிங் ஆர்டர்ல நம்ம ஏயோட பொசிஷன் 26 இல்லையா. அப்போ அசெண்டிங் ஆர்டர்ல ஏயோட பொசிஷன் 1 இல்லையா. அசெண்டிங் ஆர்டர்ல என்னது, ஏயோட பொசிஷன் 1. இப்போ டிசெண்டிங் ஆர்டர்ல அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 27 சரிங்களா. இந்த நம்பரை டிசெண்டிங் ஆர்டர்னு வந்துட்டாலே இந்த ஒரு நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க, 27 சரிங்களா. அப்போ டிசெண்டிங் ஆர்டர்ல ஏயோட பொசிஷன் கண்டுபிடிக்கணும் என்ன செய்யணும், அசெண்டிங் ஆர்டர்ல ஏயோட பொசிஷன் என்னது 1, அதை இந்த 27 கூட மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 26. அதுதான் டிசெண்டிங் ஆர்டர்ல ஏயோட பொசிஷன். ஏக்கு மட்டும் தான் அப்ளிகபிளா, எல்லாத்துக்குமே அப்ளிகபிள். இங்க பாருங்க, இப்போ W அப்படிங்கிறது எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அதாவது டிசெண்டிங் ஆர்டர்ல. அப்போ 27 கூட அசெண்டிங் ஆர்டர்ல அந்த ஆல்பபெட்டோட அந்த பொசிஷன், அந்த W ஓட பொசிஷன் என்ன அப்படிங்கறத பார்க்கணும். W ஓட பொசிஷன் என்னதுங்க, 23 சரிங்களா. அப்ப 27ல இருந்து 23 கழிச்சு அப்படின்னா 4 சரிங்களா. எதுக்குன்னா இப்படி பண்ணி பாருங்க கிடைச்சிரும் சரிங்களா. அப்ப அசெண்டிங் ஆர்டர் மட்டும் தெரிஞ்சாலே போதும், டிசெண்டிங் ஆர்டர் ரொம்ப ஈஸி சரிங்களா. 27ல இருந்து அசெண்டிங் ஆர்டர்ல உள்ள அந்த பொசிஷனை நம்ம கழிச்சிட்டோம்னா டிசெண்டிங் ஆர்டர்ல உள்ள அந்த லெட்டருக்கான பொசிஷன் தெரிஞ்சிரும் சரிங்களா. வேற ஒண்ணுமே இதுல பெருசாலாம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப கணக்குள்ள போயிடலாம். சரி ரொம்ப முக்கியமான கணக்கு, 2016ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. சரி முதல்ல ரோஸ் எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் சரிங்களா. ரோஸ் ROSE சரி போட்டுக்கிட்டேன். இப்போ முதல்ல அசெண்டிங் ஆர்டர்ல பார்ப்போம் சரிங்களாங்க. ரோஸ் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர்ல அதோட பொசிஷன் என்னது, ஏறு வரிசையில் அதோட பொசிஷன் என்னது, ரைட் இல்லையா. அப்போ 6 18, 6னா என்னது நம்மளுக்கு 18 அப்படிங்கிறது தெரியும் சரிங்களாங்க. ஆனா இங்க பார்த்தா நம்மளுக்கு முதல்ல 9லாங்க இருக்கு சரிங்களா. அப்போ இதுல நம்ம டிசெண்டிங் ஆர்டர்ல அது போதா அப்படிங்கறத செக் பண்ணி பார்ப்போம் முதல்ல. சரி இது டிசெண்டிங் ஆர்டர் இறங்கு வரிசையில இருக்கு அப்படின்னா என்ன பண்ணும், 27ல இருந்து அந்த 18 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டர்ல அந்த 6ஓட பொசிஷன் என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இல்லையா. சரி அப்ப 27ல இருந்து நான் 18 கழிச்சு அப்படின்னா எனக்கு 9ன்னு கிடைச்சிருமா. அப்போ இங்க என்னங்க இருக்கு, 9ன்னு இருக்கா. அப்ப கரெக்டா வந்துருச்சா. சரி அப்ப ஓக்கும் அதே மாதிரி தொடருதா அப்படிங்கறத பார்ப்போம் சரிங்களா. சரி ஓ அப்படின்னா ஏறு வரிசையில் என்ன சொல்லியிருக்கோம், நோப் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம், நோ சொல்லுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எண்ணுக்கு 14 வயசுல இருந்து அது ஆரம்பிக்கும் சரிங்களா. அப்போ ஓ அதுக்கு 15. அப்போ ஓவோட மதிப்பு நம்மளுக்கு 15. இங்க நம்ம டிசெண்டிங் ஆர்டர்ல தானே பாத்துக்கிட்டு இருக்கோம், இறங்கு வரிசையில தானே பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப 27ல இருந்து நான் 15 கழிக்கணும் சரிங்களா. சரி அப்போ 27ல இருந்து நான் 15 கழிச்சு அப்படின்னா எனக்கு என்னங்க கிடைக்கும், 12ன்னு கிடைக்குமா. சரி கரெக்டா 12 வந்துருச்சா. சரி இருந்துட்டு போட்டோம். இப்போ எஸ் சரி எஸ்னா என்னது நம்மளுக்கு, அதாவது எஸ் 19 இல்லையா, 19 ஸ்மார்ட் டீன் அப்படின்னு சொல்லிட்டு தந்தேன். அப்போ எஸ் அப்படின்னா 19,
போது அப்ப 27ல இருந்து நான் 19 கழிச்சு அப்படின்னா கடைசி எனக்கு என்ன கிடைக்கும் 8ன்னு கிடைக்குமா அப்போ இங்க இருக்கு 8ன்னு இருக்கும் சரிங்களா சரிங்களா அசெண்டிங் ஆர்டர்ல நம்மளுக்கு ஈயோட மதிப்பு 5 I5 E5ன்னு சொல்லியிருக்கோம் அப்போ 27ல இருந்து இங்க நம்ம 5 கழிச்சோம் அப்படின்னா கடைசி எனக்கு என்ன கிடைக்கும் 22ன்னு கிடைக்கும் கரெக்ட் தானா அப்போ எந்த மாதிரி இறங்கு வரிசையில இது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சாங்க இதுல இருந்து அப்போ MICE அதாவது மைஸ் சரிங்களா மைஸை இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும் எந்த மாதிரி இது அமைஞ்சிருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சா எப்படி டிசெண்டிங் ஆர்டர்ல இறங்கு வரிசையில அமைஞ்சிருக்கு சரிதான் நான் சொல்றது சரி இப்ப மைஸுக்கும் நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரிங்களாங்க எழுதிக்கிறேன் MICE சரிங்களா சரி அசெண்டிங் ஆர்டர்ல M அப்படிங்கிறது எந்த பொசிஷன்ல இருக்கும் 13வது இல்லையா எப்படி சொல்றேன் M எப்படி மாத்தி போட்டுக்கலாம் 3ஆ மாத்திக்கலாமா ஃபர்ஸ்ட் M வந்துரும் அப்ப 13வது பிளேஸ்ல அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கும் சரி நமக்கு இங்க எப்படிதான் இருக்கு இறங்கு வரிசையில இருக்கு அப்ப 27ல இருந்து என்ன பண்ணணும் 13 கழிக்கணும் சரி அப்ப 27ல இருந்து நான் 13 கழிச்சு எப்படின்னா 14ன்னு கிடைக்குமா அப்போ M ஓட மதிப்புங்க நம்மளுக்கு 14 சரிங்களா சரி இருந்துட்டு போட்டோம் சரி இங்க ஆப்ஷன்ல பாருங்க அப்ப ஆப்ஷன் ஏவும் இருக்காது ஆப்ஷன் சியும் இருக்காது சரிங்களா அப்போ இந்த B D அந்த ஆப்ஷன்ல ஏதோ ஒன்னாகத்தான் இருக்கும் சரிங்களா சரி இருந்துட்டு போட்டோம் இப்போ IE சரிங்களா ஐ கண்டுபிடிக்க போறோம் நம்மளுக்கு ஐக்கு அசெண்டிங் ஆர்டர்ல அந்த ஐயோட பொசிஷன் எழுதுங்க 9 இல்லையா அதாவது நயன் சொல்லுவோம் நயன் வந்துரும் சொல்லுவோம் இல்லையா அப்ப ஐயோட பொசிஷன் நம்மளுக்கு 9 அப்போ 27ல இருந்து நான் 9 கழிச்சு அப்படின்னா கடைசி எனக்கு என்ன கிடைக்கும் 18ன்னு கிடைக்குமா சரி இருந்துட்டு போட்டோம் அப்போ ஆப்ஷன் ஏவாகத்தான் இருக்கும் சரிங்களா சரி மத்த எல்லாத்தையுமே செக் பண்ணிடுறோமே சி அப்படிங்கிறது அசெண்டிங் ஆர்டர்ல 3வது பிளேஸ்ல இருக்கும் இல்லையா சரி அப்ப 27ல இருந்து நான் 3 கழிச்சு எனக்கு என்ன கிடைக்கும் 24 கிடைக்கும் சரிங்களா சியோட மதிப்பு 24 சரி இ எத்தனாவது பிளேஸ்ல இருக்கும் E5 மேலதான் பார்த்தோம் சரிங்களா அப்போ 5 எத்தனை 22 வருமா சரிங்களா இப்பதானே இந்த இதுக்கு பார்த்தோம் ஈயோட மதிப்பு பாருங்க 22 சொல்லி வந்திருக்கு அப்போ ஆப்ஷன் பி தான் சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா இங்க பாருங்களேன் ரெண்டு ஆப்ஷன்ல இ அப்படிங்கிறது 22 அப்படிங்கிறது இதுல இருந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா இ அப்படிங்கிறது 22 அப்படிங்கிறது தான் 22 மதிப்பு தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஆனா ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா BD ரெண்டுத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா என்னங்க இருக்கு 22 தான் கடைசி முடியுது சரிங்களா அதனால கரெக்டா நம்ம செஞ்சு பார்த்து தான் ஆன்சர் பண்ணணும் சரிங்களா அப்போ முதல்ல அது எந்த மாதிரி தொடருது அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் சரிங்களா அதுதான் இங்க மேட்ரு சரிங்களா அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கா டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கா அது எந்த மாதிரி தொடருதுன்னு கண்டுபிடிச்சாதான் அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும் சரிங்களாங்க சரி அடுத்த கணக்கு போயிடலாம் out the odd one சரிங்களா இவற்றில் பொருத்தமற்றது எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு 2022ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க சரி இருந்துட்டு போட்டோம் முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க CFD ன்னு கொடுத்திருக்காங்க சரிங்களா சரி இப்போ ஏறு வரிசையில பார்த்தோம் அப்படின்னா C யோட மதிப்பு 3 சரிங்களா F ஓட மதிப்பு என்னது முதல்ல F ஓட மதிப்பு தெரியும்னா I யோட மதிப்பு தெரியணும் அப்போ I5 சரிங்களா I க்கு 5 F 6 சரிங்களா அப்போ ஃபிங்கர் ஒரே ஃபிங்கர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டு 6 சரிங்களா சரி அப்ப D யோட மதிப்பு நமக்கு இங்க என்னங்க D யோட மதிப்பு 4வது பொசிஷன்ல இருக்குமா சரி எழுதிக்கிட்டே இப்படி எல்லாத்துக்குமே எழுதுறேன் சரிங்களா என்னதெல்லாம் இருக்கு முதல்ல G J H இருக்கு ரெண்டாவது மூணாவது V Y M இருக்கு நாலாவது இருக்கு J M K இருக்கு சரிங்களா இப்போ இது எல்லாத்துக்கும் நம்பரை எழுதிக்கிடுவோம் முதல்ல சரிங்களா இது அசெண்டிங் ஆர்டர்ல நம்பர் எழுதிக்கிடுவோம் அசெண்டிங்ல எழுதினாலும் சரிதான் டிசெண்டிங்ல எழுதினாலும் சரிதான் சரிங்களா ஏன்னா இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது சரிங்களாங்க நான் அசெண்டிங்ல எழுதிக்கிறேன் இப்போ G7 சொல்லியிருக்கோமா அப்போ ஜியோட மதிப்பு 7 சரிங்களா ஜேயோட மதிப்பு ஜியோன்னு சொல்லி தந்திருக்கானா அப்போ என்னது 10வது பிளேஸ்ல இருக்குமா ஜே அப்படிங்கிறதுக்கு 10 சரிங்களா சரி அப்போ ஹைச்சை நம்ம மேலையும் கீழே ஒரு கோடு போடோம்னா 8 சரி இருந்துட்டு போட்டோம் சரி பி அப்படிங்கிறது பி எத்தனாவது பிளேஸ்லங்க இருக்கும் 22வது பிளேஸ்ல இருக்கும் ஏன் BTS B சொல்லி தந்திருக்கேன் அந்த ஹார்ட்டுக்கு 2 விரல் வேணுங்கிறத சொல்லி தந்திருக்கேன் சரி XYZ அப்போ கடைசி 3 24 25 26 அப்போ 25வது பிளேஸ்ல Y இருக்கும் சரிங்களா M திரும்ப என்னது இப்போ M எப்படி போட்டுக்கலாம் நம்ம மாத்தி போட்டுக்கலாம் 3 போட்டுக்கலாம் 13வது பிளேஸ்ல M இருக்குமா சரி இதையும் போட்டுக்கிட்டேன் சரி இப்போ இந்த J க்கும் பாத்துறலாம் J எங்கங்க J னா என்னது ஜியோன்னு சொல்லிருக்கீங்க 10வது பிளேஸ்ல இருக்கும் M அப்படினா 13வது பிளேஸ்ல இருக்குங்க தான் பார்த்தோம் K அப்படினா என்னதுங்க 11 இல்லையா கிங் 10ஓட 11 இருக்கணும் கிங்னா 10ஓட 11 இருக்கணும்ங்கறத சொல்லி வந்திருக்கேன் சரி இப்போ இது எந்த மாதிரி தொடருது சரிங்களா இது எந்த மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் ஸ்ட்ரக்சர் எதுல ஃபெயில் ஆகுதோ அதுதான் ஆன்சரா இருக்கும் சரிங்களா அதுதான் பொருத்தமற்றதாக இருக்கும் சரிங்களா தண்ணி குடிச்சுங்க இப்ப பாருங்களேன் எப்படிங்க இருக்கு 3 6 7 இருக்கு இங்க 3 இங்க 4 3க்கு அப்புறம் உள்ள நம்பர் 4 5 விட்டுட்டு 6 கரெக்டா சென்டர்ல 4க்கு அப்புறம் உள்ள ஒரு நம்பரை விட்டுட்டு 6 கரெக்டா அந்த மாதிரி இருக்கா சரி இப்போ அதுக்கு அடுத்து உள்ளதை பார்ப்போம் அதே மாதிரி இருக்கான்னு 7க்கு அப்புறம் உள்ள நம்பர் 8 கடைசி வந்துருச்சு
8க்கு அப்புறம் ஒரு நம்பரை விட்டுட்டு அடுத்த நம்பர் என்னது 10 சென்டர்ல வந்துருச்சா? அப்ப எந்த மாதிரி தொடருது அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சா? 3க்கு அப்புறம் நம்பர் 4 அதை கடைசி போட்டுக்கணும். சென்டர்ல இருக்கிறது எப்படி வரும்? 4க்கு அப்புறம் ஒரு நம்பரை விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன நம்பர் வரும்? 6வது. சரிங்களா? 6வது நம்பர் வரும், அது சென்டர்ல வரும். இந்த மாதிரி தொடருது அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? சரி, இப்போ இந்த நம்பர் பாருங்க, 22 22க்கு அடுத்து 23 வரும், கடைசி 13 இருக்கு. சரிங்களா? இது மட்டும் ஏதோ ஒரு டவுட்ல இருக்கு. சரி, இந்த வரிசை மட்டும் இருக்கட்டும். சரி, இருந்துட்டு போட்டும். இப்போ கடைசி உள்ளதை பார்ப்போம். இந்த 10க்கு அப்புறம் 11 வரும், அந்த 11 லாஸ்டா இருக்கு. சரிங்களா? 11க்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ஒரு நம்பரை விட்டுறணும், 12 விட்டுறணும், அதுக்கப்புறம் என்ன வரும்? 13 வரும். அப்போ 13 சென்டர்ல போடணும். அப்போ மொத ரெண்டும் கடைசி ஒன்னும் ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. இந்த சென்டர் VYM அப்படிங்கிறது மட்டும்தான் வேற மாதிரி இருக்கு. அதுதான் என்னது? பொருத்தமற்றது. ஆப்ஷன் சி தான் சரி. எப்படி கண்டுபிடிக்கணும்ங்கிறது தெரியுதா? அடுத்த क्वेश्चन போயிடலாம். என்ன கொடுத்திருக்காங்க? in a certain code algebra as அதாவது BKHDCQB then geometry is coded as. சரிங்களா? ரகசிய குறியீட்டு முறையில் அல்ஜிப்ரா அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி பெயர் கொடுத்திருக்காங்க, BKHDCQBன்னு சொல்லிட்டு. சரிங்களா? என குறித்தால் ஜியாமெட்ரி என்பதன் எவ்வாறு குறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு. 2019 2022ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். முதல்ல அல்ஜிப்ரா. சரி, அல்ஜிப்ரா எழுதிக்கிட்டுமா? அல்ஜிப்ரா. சரிங்களா? அல்ஜிப்ரான்னு எழுதிட்டேன். இதை எப்படி குறிச்சிருக்காங்க அப்படின்னா பி அப்படியே எழுதிக்கிறேன். சரிங்களா? ஒவ்வொரு நம்பருக்கும் நேரா அதே மாதிரி எழுதிக்கிறேன். சரி, BKHDCQB. சரிங்களா? சரி, ஏக்கு அடுத்துள்ள லெட்டர் என்னதுங்க? பி. சரிங்களா? அப்போ ஏக்கு அடுத்துள்ள லெட்டர் பி. சரி, எல்லுக்கு அடுத்து உள்ள லெட்டர் என்னது? எம். சரிங்களா? ஆனா எல்லுக்கு முன்னாடி உள்ள லெட்டர் என்னது? கே. அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது இந்த ஏ கூட நான் ஒரு ஆல்பா ஒரு பொசிஷனை நான் கூட்டினேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிரும்? பீன் கிடைச்சிருமா? சரி, இந்த எல் அப்படிங்கிற இந்த பொசிஷன், அதாவது இதுக்கு மேலே நான் எழுதிக்கிட்டுமா? அப்போதான் பொசிஷன் எந்த பொசிஷன்ல எது வருது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். ஏ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பொசிஷன், எல் அப்படிங்கிறது லாஸ்ட், 12ஆம் கிளாஸ் தான் லாஸ்ட், ஜி அப்படிங்கிறது என்னது? 7. சரிங்களா? 7 மாதிரி போட்டுக்கலாம். இ அப்படிங்கிறது E5. சரி, பி அப்படிங்கிறது செகண்ட் பொசிஷன், ஆர் அப்படிங்கிறது ரைட் 8, ஏ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பொசிஷன். சரிங்களா? சரி, அப்போ ஏ கூட நான் 1 கூட்டினேன், அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஏ கூட நான் 1 கூட்டினா எனக்கு பி கிடைச்சிருது. சரிங்களா? சரி, 12வது பிளேஸ்ல இருக்கக்கூடிய அந்த எல் கூட நான் 1 கழிச்சு அப்படின்னா எனக்கு 11வது பிளேஸ். 11வது பிளேஸ்ல என்ன இருக்கும்? கே, கிங். சரிங்களா? அப்போ எல்லுக்கு முன்னாடி உள்ளது. சரிங்களா? எல் அந்த பொசிஷன் கூட நான் என்ன பண்றேன்? 1 மைனஸ் பண்ணேன், 12 கூட 1 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 11 கிடைக்கி. அந்த 11வது பிளேஸ்ல இருக்கக்கூடியது கே, கிங். சரிங்களா? 10ஓட 11 இருக்கணும், கிங். சரிங்களா? சரி, இப்போ திரும்ப எல்லாம் அதே மாதிரி தொடர்தாங்கிறது பாருங்க. ஜி கூட, ஜி அப்படிங்கிற அந்த 7th பொசிஷன் கூட நான் 1 கூட்டினேன் அப்படின்னா எனக்கு ஹச். சரிங்களா? 8வது பொசிஷன்ல ஹச் இருக்கும், கிடைச்சிருதா? அப்ப திரும்ப இந்த இ கூட, சரிங்களா, இ அப்படிங்கிறது 5வது பொசிஷன், அது கூட நான் 1 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 4வது பொசிஷன் டி கிடைச்சிருதா? சரி, இப்போ இந்த பி அப்படிங்கிறது செகண்ட் பொசிஷன், அது கூட நான் 1 கூட்டினேன் அப்படின்னா தேர்ட் பொசிஷன் சி கிடைச்சிருச்சா? சரி, இப்போ ஆர் அப்படிங்கிறது 8வது பொசிஷன், அது கூட நான் என்ன பண்ணணும்? 1 மைனஸ் பண்ணும், 1 கூட்டி 1 குறைக்கணும், 1 கூட்டி 1 குறைக்கணும், 1 கூட்டி திரும்ப என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணும், இந்த கூட்டி திரும்ப மைனஸ் பண்ணும். சரிங்களா? அந்த மாதிரி தான். சரி, அப்ப 8 கூட 1 மைனஸ் பண்ணா 7, 7வது பொசிஷன்ல 18வது பொசிஷன் இல்லையா? அந்த 1 போட மறந்துட்டேன். சரி, கரெக்ட் தான், இப்போ குழம்பிட்டேன். அப்போ 18 கூட நான் 1 மைனஸ் பண்ணேன், 17, 17வது பொசிஷன்ல கியூ இருக்கும். சரி, அப்போ ஏ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பொசிஷன், அது கூட நான் 1 கூட்டினேன் என்ன கிடைக்கும்? செகண்ட் பொசிஷனான பி கிடைச்சிரும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? அந்த பொசிஷனை கூட்டி குறைச்சு 1 கூட்டி 1 குறைச்சு 1 கூட்டி 1 குறைச்சி அந்த கோடை அவங்க உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது இது இடத்துல நம்மளுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ இதே மாதிரி ப்ரொசீஜர்ல நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கணும்? இந்த ஜியாமெட்ரி அப்படிங்கிறதுக்கு கோடு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இஸ் கோடட் ஆஸ் எந்த மாதிரி அதை கோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். GEOMETRY. சரிங்களா? பார்த்துக்கோங்க கொஸ்டின் ஸ்பெல்லிங் கரெக்டானு. ஜியோமெட்ரி. சரி, கரெக்டா தான். இப்போ பொசிஷன்ஸை எழுதிக்குவோமா? சரி, அதாவது அப்படி இல்லைனா கூட நம்ம என்ன பண்ணணும்? இங்க 1 கூட்டி எழுதணும், இங்க 1 கழிச்சு எழுதணும், இங்க 1 கூட்டி எழுதணும், இங்க 1 கழிச்சு எழுதணும், இங்க 1 கூட்டி எழுதணும், இங்க கழிச்சு எழுதணும்,
இங்க 1 கூட்டி எழுதணும், இங்க 1 கழிச்சு எழுதணும். இந்த மாதிரி தானே போகுது சரிங்களா? நம்மளோட தொடர் இந்த மாதிரி தான் தொடருது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ G+1 சரிங்களா? ஜிக்கு அடுத்துள்ள அந்த லெட்டர் என்ன அப்படிங்கறத பார்க்கணும். சரி, ஜிக்கு அடுத்துள்ள லெட்டர் என்னதுங்க? H இல்லையா? அப்படி இல்ல நான் மேல நம்பர் போட்டுட்டு அந்த நம்பர் ஷார்ட்கட் தான் எனக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கு, அந்த பொசிஷன்ஸ் தான் ஞாபகம் இருக்கு அப்படின்னா அப்படி கூட பண்ணிக்கலாம். G அப்படிங்கிறது 7வது பிளேஸ்ல இருக்குமா? E அப்படிங்கிறது என்ன 5வது பிளேஸ்ல இருக்குமா? E5. O அப்படிங்கிறது 15வது பிளேஸ். நோப் சரிங்களா? அப்போ O 14ல இருந்து ஆரம்பிக்கும். O அப்படிங்கிறது 15வது பிளேஸ். M அப்படிங்கிறது 13ஆ? கரெக்ட் தானே நான் சொல்றது? சரி, E அப்படிங்கிறது என்னது? 5 சரிங்களா? 5வது பொசிஷன். T அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும் T20. சரி, R அப்படிங்கிறது எத்தனாவது பொசிஷன்? ரைட் 18 சரிங்களா? அப்போ Y அப்படிங்கிறது கடைசியா XYZ 25வது பிளேஸ்ல இருக்கும் சரிங்களாங்க? சரி, இப்போ இந்த 7 கூட 1 கூட்டம் அப்படின்னா 8வது பிளேஸ். 8வது பிளேஸ்ல என்ன இருக்கும்? எனக்கு H இருக்கும் சரிங்களா? சரி, இந்த E 5வது பிளேஸ், அது கூட 1 மைனஸ் பண்ணி என்ன 4 D சரிங்களா? 4வது பிளேஸ்ல D இருக்கும். 15 கூட 1 கூட்டினா 16. 16வது பிளேஸ்ல எனக்கு என்ன இருக்கும்? P இருக்கும். சரி, 13 கூட 1 மைனஸ் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 12. 12வது பிளேஸ்ல லாஸ்ட் ஸ்கூல் லாஸ்ட் இல்லையா? அப்போ 12ஆம் கிளாஸ் தான் லாஸ்ட் L. இந்த மாதிரி தான் பண்ணணும் சரிங்களாங்க? இப்படி தான் பண்ணணும். சரி, அந்த E அப்படிங்கிறது 5வது பிளேஸ். சரி, உன்னை கூட்டினா அப்படின்னா எனக்கு 6வது பிளேஸ் கிடைச்சிடும். 6வது பிளேஸ்ல F இருக்கும். சரி, 20 கூட உன்னை மைனஸ் பண்ணா 19வது பிளேஸ். 19வது பிளேஸ்ல S இருக்கும் சரிங்களா? அப்படின்னா Tக்கு முன்னாடி லெட்டர் S அந்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுனாலும் நீங்க போட்டுக்கலாம் சரிங்களா? Rக்கு அடுத்துள்ள நம்பர், ஏன்னா +1 அப்படிங்கிறதுனால Rக்கு அடுத்துள்ள அந்த லெட்டர் தான் போடணும். அப்போ 6 18 18 கூட நான் 1 கூட்டினேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 19. 19வது பிளேஸ்ல எனக்கு என்ன இருக்கும்? S இருக்கும் இல்லையா? கரெக்ட் தானே? S தானே இருக்கும். சரி, இருந்துட்டு போட்டோம். 25வது பிளேஸ்ல, ஏன்னா எஸ்ஸுக்கான ஷார்ட்கட் இருந்ததுங்க நம்மளுக்கு ஸ்மார்ட் 19 கரெக்ட் தானே? சரி, அப்போ 25வது பிளேஸ்ல நமக்கு என்னதுங்க இருக்கும்? 25 கூட 1 மைனஸ் பண்ணணும். அப்போ 24ன்னு கிடைச்சிடும். 24வது பிளேஸ்ல X இருக்கும் சரிதானா? அப்போ வேற ஒன்றும் கிடையாது. ஐயோ, இப்போ நான் எந்த ஆப்ஷனை குறிக்கேன்? ஆப்ஷன் தப்பா குறிச்சா அதுக்கு வேற கமெண்ட்ஸ் பலமா வருது. HDPL எங்க இருக்கு? HDPL நம்ம நேரத்துக்கா? FSSX இதுதானே? ஆப்ஷன் பி தான் சரிங்களா? சரி, அடுத்த கணக்கு போயிடலாம். இது ரொம்ப முக்கியமான கணக்கு. 2019ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க? சரி, முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? கிளாசிக் என்பதை இந்த மாதிரி எழுதுறாங்களாம் சரிங்களா? அதெல்லாம் வாதிக்க விரும்பல. ஏன்னா எழுதினால் சைல்டு என்பதை எவ்வாறு எழுதலாம்னு கேட்டிருக்காங்க சரிங்களாங்க? சரி, முதல்ல நான் எழுதிக்கிறேன். கிளாசிக்னு ஒன்று இருக்காம்ப்பா. சரி, SSIC சரிங்களா? இதை எந்த மாதிரி எழுதுறாங்களாம் எழுதிக்கிட்டுமா? XOZHHRX இந்த மாதிரி எழுதுறாங்களாம். இப்படி எழுதுனா இந்த சைல்டு அப்படிங்கிற அந்த வார்த்தை நான் எப்படி எழுதுவேன்னு கேட்குறாங்க சரிங்களா? என்னப்பா நீங்க இந்த மாதிரிலாம் கொஸ்டின் எடுக்கிறீங்க? அந்த மாதிரி தான் இருக்கு, ஆனால் ரொம்ப ஈஸி தான் சரிங்களா? இப்போ இந்த C அப்படிங்கிறது எத்தனாவது பொசிஷன்லங்க இருக்கு? 3வது பொசிஷன்ல இருக்கு அசெண்டிங் ஆர்டர்ல சரிங்களா? இப்போ X பார்த்தோம் அப்படின்னா நம்ம 27ல இருந்து 3 கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு X கிடைக்குமா? 27ல இருந்து 3 கழிச்சோம்னா நம்மளுக்கு எத்தனாவது பிளேஸுங்க? 24வது பிளேஸ். அந்த 24வது பிளேஸ்ல X தான் இருக்குமா? XYZ கடைசி 24 25 26ல வரும். 24வது பிளேஸ்ல என்ன இருக்கும்? X இருக்கும் சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ L. சரி, L எத்தனாவது பிளேஸ்லங்க இருக்கு? இங்க பாருங்க, L அப்படிங்கிறது நார்மலா அசெண்டிங் ஆர்டர்ல 12வது பிளேஸ்ல இருக்கும் சரிங்களா? இப்போ 27ல இருந்து நான் 12 கழிச்சு அப்படின்னா 15. 15வது பிளேஸ்ல O இருக்கா? சரி, இப்போ A அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கும். 27ல இருந்து 1 கழிச்சு அப்படின்னா 26. 26வது இடத்துல Z இருக்குமா? சரி, S அப்படிங்கிறது எத்தனாவது? S அப்படிங்கிறது 19வது பொசிஷன். 19 ஸ்மார்ட் டீன்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா? அப்போ அந்த 19ல இருந்து 27 கழிச்சு அப்படின்னா திரும்ப எனக்கு என்ன கிடைக்கும்? அதாவது 8 கிடைக்குமா? 8 எத்தனாவது? H, அதாவது 8th பொசிஷன்ல H இருக்கும். திரும்ப 8th பொசிஷன்ல H இருக்கும். திரும்ப இந்த I அப்படிங்கிறது எத்தனாவது பொசிஷன்ல இருக்கும்? நம்மளை பொறுத்தவரை 9வது பொசிஷன்ல இருக்கும். இப்போ 27ல இருந்து 9 கழிச்சு அப்படின்னா 18 கிடைக்கும். 18வது இடத்துல என்னதுங்க இருக்கு? 6 இருக்குமா? அப்போ அது எப்படி தொடருது அப்படிங்கிறது புரியுதா? அந்த 27ல இருந்து ஒவ்வொரு லெட்டர்ஸோட 27ல இருந்து ஒவ்வொரு லெட்டர்ஸோட அந்த பொசிஷனை கழிச்சோம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸ் கிடைச்சிருதா? அப்போ இந்த மாதிரி தான் தொடருது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சா? திரும்ப C அப்படிங்கிறது 24வது பொசிஷன்ல தான் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்மளுக்கு இங்க ப்ரொசீஜர் என்னது? 27ல இருந்து அந்த லெட்டரினுடைய அந்த பொசிஷனை கழிக்கணும். அதுதான் நம்மளுக்கு ப்ரொசீஜர் அப்படிங்கிறது இங்க தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி தான் நம்ம இங்கேயும் நம்ம சால்வ் பண்ண போறோம் சரிங்களா? சரி, அப்போ C அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னங்க தெரியும்? X தான் தெரியுமா? C அப்படிங்கிறது X தான் தெரியுமா? திரும்ப C 3வது பொசிஷன், அதுல இருந்து 27 கழிச்சு 24 தானே வரப்போகுது? X தானே வரப்போகுது. அப்ப Cக்கு பதிலா நான் Xன்னு போட்டுக்கிடுமா? சரிங்களா? சரி, H
ஹெச் அப்படிங்கிறது 8வது பொசிஷன்ல இருக்கும். அப்ப 27ல இருந்து நான் 8 கழிச்சேன் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 19. 19வது இடத்துல எனக்கு என்ன நம்பர் இருக்கும்? எஸ். கரெக்டா? நான் சொல்றது கரெக்ட் தானா? சரி இருந்துட்டு போட்டோம். இப்போ ஐக்கு திரும்ப நம்மளுக்கு ஆறுன்னு தெரிஞ்சுட்டா அந்த ஆறு அப்படி போட்டுக்கிறேன். சரி எல்லுக்கு ஓன்னு தெரிஞ்சுட்டா அந்த ஓவை அப்படி போட்டுக்கிறேன். இப்போ டி அப்படிங்கிறது நார்மலா அசெண்டிங் ஆர்டர்ல 4வது பொசிஷன்ல இருக்கும். அந்த 4 27ல இருந்து கழிக்கணும். கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? 23 கிடைக்கும். 23வது பிளேஸ்ல கடைசி திரும்ப என்னது இருக்கும்? W இருக்கும். சரிதானே? 23. அதாவது W மாத்தி போட்டோம் அப்படின்னா அந்த 3 மாதிரி இருக்கும். கடைசி வரதுனால 23 சொல்லியிருப்போம். இதுதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? அப்ப அது எப்படி தொடர்ந்து இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரியும். அந்த லெட்டர்ஸை பார்த்தோன்னே எக்ஸை பார்த்தோன்னே தெரியும் 24 இடத்துல இருக்கு. அப்ப இதை பண்ணா அந்த 24 வரும். அது எல்லாத்துக்குமே அப்ளிகபிளா அப்படிங்கிறது நம்மளுக்கு தான் செக் பண்ண தெரியணும். சரிங்களா? ஆப்ஷன் எக்ஸ் எஸ் ஆர் ஓ டபிள்யூ ஆப்ஷன் ஏ தான் சரி. சரிங்களா? அடுத்த கணக்கு போயிடலாமா? என்ன கொடுத்திருக்காங்க? humble is given by the code. இந்த மாதிரி கொடுத்திருக்காங்களா? what does the code education means ன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2020ல குரூப் 1ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. humble எழுதிக்கிறேன். HUMBLE இந்த மாதிரி இருக்கு. சரிங்களா? இதை கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் கேவலமாக தான் இருக்கு, எனக்கு தெரியுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை எப்படி எழுதியிருக்காங்களா? EHLUBMன்னு எழுதியிருக்காங்க. சரிங்களா? இந்த ஹம்புல தான் எனக்கு திருப்பி திருப்பி போட்டு இந்த மாதிரி வந்திருக்க மாதிரி தெரியுதா? அதை பார்த்தாலே நமக்கு தெரியுது. சரிங்களா? அந்த ஹம்புல தான் மாத்தி மாத்தி போட்டிருக்காங்கிறது பார்த்தா தெரியுதுங்க. சரிங்களா? ரொம்ப பெருசாக யோசிக்காதீங்க. பார்த்தோன்னே அது சிம்பிளா யோசிங்க. சரிங்களா? ரொம்ப போட்டு மண்டையை குழப்புறேன் அப்படின்னா குழம்பிக்கிட்டே தான் இருக்கும் கடைசி வரை. சரிங்களா? சரி, இப்போ இது எப்படிங்க இருக்கு? இந்த கடைசி உள்ள இங்க வந்திருக்கு. இதுக்கு நான் கலர் சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசி உள்ள இங்க வந்திருக்கு. சரி, ஹைச்சு ஃபர்ஸ்ட் உள்ள ஹைச்சு இங்க வந்திருக்கு. சரி, கடைசி உள்ள எல்லு இங்க வந்திருக்கு. ரெண்டாவதா இருக்கக்கூடிய யூ இங்க வந்திருக்கு. அப்போ கடைசி உள்ள இந்த பி இங்க வந்திருக்கு. அப்போ இங்க இருக்கக்கூடிய எம் வந்திருக்கு. அப்ப எப்படி தொடருது அப்படிங்கிறது தெரியுதா? லாஸ்ட்ல இருந்து ஒரு லெட்டர் எடுக்காங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு லெட்டர் எடுக்காங்க, திரும்ப லாஸ்ட்ல இருந்து ஒரு லெட்டர் எடுக்காங்க, அதுக்கு அடுத்து விடுபட்ட அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு லெட்டர் எடுக்காங்க. எப்படி எடுக்காங்கிறது தெரிஞ்சிருச்சாங்க. எஜுகேஷனுக்கும் ட்ரை பண்ணுவோமா? இதே மாதிரி வருதாங்கிறத பார்ப்போமா? சரி, முதல்ல எஜுகேஷன் நான் எழுதிக்கிடுதேன். EDUCATION. சரிங்களா? இதுதான் எஜுகேஷன். சரிங்களா? சரி, இப்போ மாத்திக்கிறேன். இப்போ எழுதி பார்ப்போமா? முதல்ல நான் என்ன போடணும்? லாஸ்டா இருக்கக்கூடிய போடணும். அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் லெட்டரை போடணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? லாஸ்டா இருக்கக்கூடிய லெட்டரை போடணும். அதுக்கடுத்து இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை போடணும். சரிங்களா? இதை எழுதிட்டீங்கன்னா இதெல்லாம் விட்டுறணும். சரிங்களா? அதுக்கடுத்து உள்ளதான் ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர்னு கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஓவை எழுதியாச்சு. இந்த ஓவை அடிச்சிருவோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை எழுதணும். சரிங்களா? என்னது? டி. சரி, இப்போ இதை எல்லாத்தையும் அடிச்சு விட்ருவோம். சரி, இப்போ என்ன எழுதணும்? முதல்ல ஐ எழுதணும். ஐக்கு அப்புறம் என்ன எழுதணும்? யூ எழுதணும். சரிங்களா? சரி, இதை அடிச்சு விட்டுறணுமா? சரி, இப்போ திரும்ப என்ன பண்ணணும்? லாஸ்டா இருக்கக்கூடிய இந்த டி எழுதணும். சரி, டி எழுதிட்டேன், அடிச்சிடலாம். அதுக்கடுத்து ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய சி எழுதணும். சரிங்களா? சி எழுதிட்டு கடைசியா என்ன இருக்கு? ஏ மட்டும் இருக்கிறத கடைசியா போட்டுவிட்ருங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. இதுதான் ஆன்சர். நியோடிக் ஏதாச்சும் இருக்கா? நியோடிக்னு NEODIUTCA ஆப்ஷன் டி தான் சரி. சரிங்களாங்க? அப்போ அவங்க எந்த மாதிரி போயிருக்காங்க, இதுக்குன்னு இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. அந்த வழிகளை நம்ம தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ நிறைய சால்வ் பண்ண இதெல்லாம் ஈஸியாவே வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.